கிறிஸ்தவன் சார், நான் கண்டிப்பாக பரலோகம் போயிடுவேன் சார். கிடையாது சார். கிறிஸ்தவங்க எல்லாம் பரலோகம் போயிடுவாங்கன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லவே இல்லை. சபைக்கு வரனால நான் பரலோகம் போயிடுவேன் ஆண்டவர் எங்கேயும் சத்தியத்தை எழுதி வைக்கல. இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் அவருடைய வருகையின் அடையாளங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்குது. ஒரு நாள் அவர் வெகு சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை இந்த ராத்திரி காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க என் மேல கோச்சிங்கனாலும் பரவாயில்ல, இயேசு வர போறாரு. எனக்கு அவரை தெரியும் அவரை தெரியும்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கிறது வேஸ்ட்டுங்க. சும்மா வந்து உட்காந்துட்டு நானும் போறேன், காணிக்க போடுறேன், காணிக்க போட்டா கத்தர் மயங்கிடுவார். இல்ல, மயங்கல மாட்டார். பலி அவருக்கு பெரிய கத்தருக்கு பிரியம் இல்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை கத்தர் அதிகமா விரும்புகிறார். கீழ்ப்படிதல்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பதுதான் கீழ்ப்படிதல். உங்க இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுதா? ஆண்டவர் சொன்னா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? கடினப்படுத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருதயத்தை. ஸ்டபன் ஹார்ட். ஸ்பர்ஜன் ஒரு மிஷனரி ஒருத்தர் இருந்தார். 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை தன் இருதயத்தை பார்த்து கேட்பாராம், ஸ்பர்ஜன், நீ ஆண்டவரோட இருக்கியா? ஆர் யூ வித் காட் அப்படின்னு கேட்பார். 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆச்சு, ஆண்டவரே என்னை இன்னும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே மறுபடியும் தான் சொல்றேன், சபைக்கு நான் போறனால, ஒரு நல்ல சர்ச்சுக்கு போறனால, நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறனால, உங்க குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறனால நாம் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடவே முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், எனக்கும் அவருக்கும் உறவு பலப்படுமானால், எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு நல்ல உறவு இருக்குமானால், ஒரு நாள் அவர் வரும்போது நம்மை அவரோடு கூட அழைத்து செல்வார்.